நிறுவனத்தின் ஆவணத்தை கடந்த ஆண்டு ஜூன் மாதம் பெட்ரோலியம் சரவா புர்ஹாட்டிடம் கசியவிட்டதாக பெட்ரோனாஸ் நிறுவனத்தின் முன்னாள் நிர்வாகி மறுத்துள்ளார். செஷன்ஸ் நீதிமன்ற நீதிபதி சித்தி ஷக்கீரா மொத்தாருடின் முன்னிலையில் 40 வயதுடைய கைருல் அக்மால் ஜஸ்னி மீது இந்த குற்றச்சாட்டு கொண்டுவரப்பட்டது. பெட்ரோனாஸில் வணிக பிரிவு செயல்திறன் மேலாளராக தனது கடமைகளின் போது பெறப்பட்ட Q1 2024 ஆண்டின் முதல் காலாண்டு வணிக செயல்திறன் செயல்பாட்டு மற்றும் நிதி என்ற ஆவணத்தை பெட்ரோஸுக்கு கசியவிட முயன்றதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஜூன் 8ஆம் தேதி மாலை மணி 3:19 முதல் மாலை மணி 3:21 வரை டாங்வாங்கி ஜலான் பினாங்கில் உள்ள B610 மார்க் சர்வீஸ் ரெசிடென்ஸில் இந்த குற்றத்தை கைருல் புரிந்ததாக கூறப்பட்டது. தனது கடமைகளை செய்தபோது பெறப்பட்ட தகவல்களை வெளியிட முயற்சித்ததாக கைருல் மீது தண்டனை சட்டத்தின் 203A1 பிரிவுடன் சேர்த்து படிக்கப்பட்ட பிரிவு 511 கீழ் கைருல் மீது குற்றம் சாட்டப்பட்டது. குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு குறைந்தபட்சம் 1 மில்லியன் ரிங்கெட் அபராதம், 1 ஆண்டு வரை சிறை தண்டனை அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம். அவருக்கு ஒரு நபர் உத்தரவாதத்தின் பேரில் 20,000 ரிங்கெட் ஜாமீன் அனுமதிக்கப்பட்டது. இந்த குற்றச்சாட்டு மே மாதம் 19ஆம் தேதி மீண்டும் மறுவாசிப்புக்கு செவிமடுக்கப்படும். GM Indians பெருமையுடன் வழங்கும் நகர சம்மிலான் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ 23 27 ஏப்ரல் வரை ஸ்ராம்பான் பிரீமா ஸ்ராம்பான் KTM ஸ்டேஷன்ஸ் எதிர்ப்புறம் ஷாப்பிங் செய்ய ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகளை ரசிக்க திரண்டு வாருங்கள்.